KL 3-digit chart 16/3/2024. Disclaimer: this channel is entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment purpose only, learning purpose only. Today on the result 702. Total பார்த்தீங்கன்னா 9. 7 + 0 + 2. புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறாங்க, ஆல்ரெடி பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. புதுசாக பார்க்குறவங்க ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த சார்ட்டோட பேசிக் பார்த்திங்கன்னா புதுசாக பார்க்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்க இந்த சார்ட்டை பற்றி எதுவும் தெரியாது, ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு எதுவும் புரியாது. ஆல்ரெடி பார்க்குறவங்களே ஓகே, புரியலனாலும் பாருங்கள், சொல்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 3 டிஜிட் இருக்குல்ல KL, அதுக்காக நம்ம ஒரு சார்ட் போட்டிருக்கோம். அந்த மிஷினில் நம்பர் எப்படி வருது, அதோட பேசிக் கான்செப்ட், அதில் எப்படி ரிசல்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு சார்ட் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து KL சார்ட்டுங்கிறது மிஷின் சார்ட்டுன்னு சொல்லலாம். KL மிஷினோட இந்த சார்ட் ரிசல்ட்டு கம்பேர் ஆகும், ரெண்டும் சேம் இப்படி தான் வரும். ஓகே, இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து ரிசல்ட் 702. 7 + 0 + 2 மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா 7 2 9. அதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கீங்க பாருங்கள், இது 9. இதை கூட்டி கிடைக்கிற ஆன்சர் இருக்குல்ல, அது 9. நேற்றுக்கு வந்தது 6. இது மாதிரி 3 டிஜிட் கூட்டிங்கன்னா நமக்கு ஒரு இந்த மாதிரி நம்பர் கிடைக்கும். வந்து நான் டோட்டல்னு சொல்கிறேன், ஏன்னா டோட்டல் பண்ணுறோம்ல, கூட்டுறது டோட்டல்னு சொல்லுவாங்க. அடிஷன் ஃபுல்லாக இருக்கிற நம்பர் டோட்டல் பண்ணுறோம்ல எல்லாத்தையுமே, அதனால டோட்டல்னு சொல்கிறேன். அப்போ இது மாதிரி கிடைக்கிற நம்பர் பாருங்கள், நீங்கள் 6 9 15 21 17 15 8 அப்படி இப்படி இருக்குது. அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி எழுதுனீங்கன்னா, ஆர்டர் எழுதுனா எப்படி 1லேருந்து 2 3 4 5 6 7 8 10 100 200 இப்படி ஆர்டர், இப்படி தான் நம்பர்ஸ் போகும். அதே தான் நம்ம வந்து 3 டிஜிட்டுக்கு மட்டும் எடுத்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பரோடு முடிஞ்சிடும், அவ்வளோதான். ரொம்ப நிறையா நம்பர்லாம் வராது, ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் மட்டும்தான் 3 டிஜிட்டில் இருக்குது. அதாவது சார்ட்டில் இருக்குங்க பாருங்கள். நம்ம டோட்டல் பண்ணுறவங்க கூட்டுறதை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அது இங்கே இருக்குது. அப்போ இங்கே எல்லாமே நம்பர்ஸ் இருக்குது. 3 டிஜிட்லேயும் மொத்தமாகவே இவ்வளோ நம்பர்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ஒயிட் கலரில் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கெல்லாம் நம்பர்ஸ் இருக்குது. இந்த ஆரஞ்சில், ப்ளூவில், பச்சையில் எல்லா இடத்துலையும் நம்பர் இருக்குது. இந்த கலர்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மந்த் ரிசல்ட்டையும் ஒவ்வொரு கலரில் கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ இந்த மந்த்து கலர் வந்து மார்ச்சுக்கு நம்ம கொடுத்துருக்குறது ஆரஞ்சு. அப்போ ஆரஞ்சு எங்கெங்கே அடிச்சிருக்கோம் அங்கெல்லாம் மார்ச் மந்த் ரிசல்ட்டு இந்த ஆரஞ்சில் இருக்குது. போன மந்த்து ஃபெப்ரவரிக்கு ப்ளூ. இப்போ ப்ளூவில் ஃபெப்ரவரி மந்த் ரிசல்ட் இருக்குது. எதுக்காக அப்படி கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் இப்படி தான். போன மந்த் எங்கெங்கே அடிச்சிருக்கோ அதுக்கு பக்கத்தில் இந்த மந்த் வரும். எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், இப்போ ஃபெப்ரவரி மந்த் எடுத்திங்கன்னா ஜனவரி மந்த் இருக்குல்ல பிளாக்கு, அந்த கருப்புக்கு பக்கத்தில் ப்ளூ வரும். ஒவ்வொரு மந்த்தும் இப்படி தான். இதுக்கு பக்கத்தில் இது, இதுக்கு பக்கத்தில் இது, இதுக்கு பக்கத்தில் இது, எல்லா மந்த்தும் இப்படி தான். இல்லை இதுக்கு பக்கத்தில் இப்போ ஒரு மந்த் ரன் ஆகிட்ருக்குன்னா அதுக்கு போன மந்தில் என்னென்ன அடிச்சிருக்கு அதுக்கு பக்கத்துலேருந்து வந்துடும். அதுக்கு இந்த கலரை பார்த்து நீங்கள் நம்பர் எடுத்துடலாம். அது எங்கேயும் அடிச்சிருக்குன்னு பாருங்கள், அது பக்கத்தில் இருக்கிற நம்பரை ட்ரை பண்ணணும், ஃபாலோ பண்ண பிடிச்சிக்கலாம் நம்பரை. சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோயிங் நம்பரை தான் எடுக்க போகிறோம், சார்ட்டை யூஸ் பண்ணி. இங்கே பாருங்கள், பச்சைக்கு பக்கத்தில் என்ன வரணும், போன மந்த் எடுத்திங்கன்னா பச்சைங்கிற மாதிரி போன மந்த் என்ன ஃபெப்ரவரிக்கு ரிசல்ட் போகிறோம். அதுக்கு முந்தின மந்த் ஜனவரி. இப்போ ஃபெப்ரவரி மந்த் நடந்துகிட்ருக்குன்னா போன மந்த் என்ன ஜனவரி. அப்போ ஜனவரி மந்த் ரிசல்ட்டு பக்கத்தில் அந்த கருப்புக்கு பக்கத்தில் ப்ளூ வரணும், அதுதான் நம்ம கான்செப்ட்டு. இப்போ இங்கே பாருங்கள், கருப்புக்கு பக்கத்தில் ப்ளூ வரணும், அதான் வந்திருக்கா. இந்த மந்த்தும் அதே தான். இந்த போன மந்த் கலர் என்ன ப்ளூ. இப்போ ப்ளூக்கு பக்கத்தில் ஆரஞ்சு வரணும், ப்ளூக்கு பக்கத்தில் ஆரஞ்சு. இங்கே பாருங்கள், ப்ளூ ஆரஞ்சு. ஜஸ்ட் இது மாதிரி ஒரு நம்பர் ஒரு இடத்துல அடிச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் போன மந்த் அடிச்சிருக்கல ரிசல்ட்டு, அதுக்கு பக்கத்தில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் அங்கே அடிச்சிருக்குன்னு பாருங்கள், எங்கே ப்ளூ வந்துருக்கு, அப்போ அதுக்கு பக்கத்தில் வரப்போகுது. அப்போ இதில் இப்படி ட்ரை பண்ணலாம். இல்லையா, ஜஸ்ட் எங்கெங்கே அடிச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த மந்த் ரிசல்ட்டு இங்கே அடிச்சிருக்கு, அப்போ அதுக்கு அடித்த இடத்துல பக்கத்தில் வரும், திரும்ப வரும். அதே தான் இங்கே பாருங்கள், இங்கே அடிச்சிருக்குது பக்கத்தில், இங்கே அடிச்சிருக்கு, டெஃபினட்டாக இங்கே இல்லை இங்கே போகும். அதனால் அந்த சார்ட் வச்சு இருக்கிற நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நம்பர் பிடிச்சிக்கலாம். ஸோ சின்ன நம்பர் நான் சொல்லியிருந்தேன்,
இங்கே அடிச்சிருச்சு, இங்கே அடிச்சிருச்சு, இதெல்லாம் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு நமக்கு இன்றைக்கி அடித்தது 9. ஆல்ரெடி 9ல் இங்கே அடித்து வச்சுருந்துச்சி. ஸோ திரும்பவும் நமக்கு 9ல் இங்கே அடிச்சிருக்கு. இப்போ 9 அடித்தனால டெஃபினட்டாக 10க்கு போக போகுது. ஸோ பி கேர்ஃபுல். இங்கே என்ன நம்பர் அடிக்க போகுதுன்னு தெரில. நான் இங்கே அடிக்கலாம், இங்கே அடிக்கலாம், இல்லை இங்கே இந்த இடத்துல. அப்போ இங்கே இருக்கிற நம்பர்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியணும். இந்த சார்ட் உங்ககிட்ட இருக்கணும். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்து அந்த நம்பரை ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு தான் இந்த சார்ட்டு. இந்த சார்ட்டை பே பண்ணி தான் வாங்கணும். இந்த சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்டில் கொடுத்துருக்கேன். சார்ட்டு வேணுங்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 5ல் இந்த மந்த் 1 தான் வந்திருக்குது. நம்பர் இருக்குது, நான் நம்பர் சொல்லிட்டே இருக்கேன். அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வரும். எதனால் நான் வரும் சொல்கிறேன்னா அதுக்கும் எங்கிட்ட விளக்கம் இருக்குது, எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லட்டுங்களா? அப்படியே பார்க்கலாங்க. ஒவ்வொரு இது வந்து இங்கே இருக்கிற நம்பர் இருக்குல்ல, 0 to 27 வரைக்கும் டோட்டல் வருது நமக்கு. அப்போ வேணால் நீங்கள் சின்ன நம்பர் ஃபாலோ பண்ணலாம். இது ஒரு ஸ்டெப்பு. சின்ன நம்பர் இல்லை சென்டர் இல்லை பெரிய. சின்ன நம்பர்னால் 0 to 10க்குள்ளே இருக்கிற டோட்டல் இது இந்த இடத்துல. அடுத்து 11 to 20, இதில் ஒரு 20 நம்பர் வந்துடும். இப்போ 21 to 27, இதில் ஒரு 5 நம்பர். மந்த்லி இப்படி தான். சின்ன நம்பரில் 5, சென்டரில் ஒரு குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், அதில் 20, இதில் ஒரு 5. 30 நாளைக்கு 30 நம்பர். அதிகமாக வந்தால் நமக்கு ஒரு லக்கு தான். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மந்த்தும் பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன நம்பரில் இந்த போன மந்த் எத்தனை வந்திருக்குன்னு பாருங்களேன். ஃபெப்ரவரி மந்த்து கலர் என்ன? ப்ளூ. சின்ன நம்பர் எங்கே வந்திருக்கு? இங்கே ஒன்று வந்திருக்குது. 2 நம்பர் தான் வந்திருக்கு சின்ன நம்பர் போன மந்த்து. அதனால தான் இந்த மந்த்து 2க்கு அதிகமாக கொடுத்துருக்குது. இங்கே பாருங்கள், ஆரஞ்சு இந்த மந்த் கலர். 1, 2, 3, 4, 5 வந்துருச்சா? இன்னும் கூட வரலாம். இல்லை சென்டரில் நீங்கள் ஆடுற மாதிரி இருந்தால் சென்டர்லேயும் பாருங்கள். சென்டரில் அதிக நம்பர் வரும். ஆனால் இங்கே நிறைய நம்பர் இருக்குது. இல்லை பெரிய நம்பருக்கு போனீங்கன்னா, போன மந்த் பாருங்கள் பெரிய நம்பர்னால் 21 to 27 வரைக்கும். போன மந்த் பாருங்கள், இங்கே 1, 2, 3, 4. ஒவ்வொரு மந்த்தும் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான். அதனால் சிம்பிளாக ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய நம்பர் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கிறவங்க ஜஸ்ட் இந்த மாதிரி சின்ன டோட்டல் ஃபாலோ பண்ணுங்கள். சின்னது இல்லை பெரிய டோட்டல். சின்னதுன்னா இந்த 0 to 10 இருக்கிறதுல சின்னது இந்த டோட்டல். அடுத்து பெருசுனா பிக்னா இங்கே 21 to 27 இருக்கிற நம்பர். இல்லைனா இது சென்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். சென்டரில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. அந்த மாதிரி பண்ணுறவங்க ஜஸ்ட்டு நான் சின்னது ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை பெருசு. இல்லை உங்களுக்கு இதெல்லாம் ஓகேன்னா சென்டர்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் நிறையா டிப்ஸ் நான் சொல்லிட்டேன். ஒரு நம்பர் அடித்தோம் அது பக்கத்தில் தான் வருது, அதுன்னு சொல்லிட்டேன். வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே ஒரு நம்பர் அடிச்சிருக்கு, இங்கே அடிச்சிருச்சு. டெஃபினட்டாக 14 இங்கே வைக்க போகுது. இல்லை டபுள்ஸ் போகலாம். அதனால் ஸோ பி கேர்ஃபுல். 14 போன மந்த் அடித்த நம்பரே திருப்பி வரலாம், இல்லை இங்கே கீழே. ஸோ அதனால் சார்ட் வச்சுக்கிறோம், ட்ரை பண்ணிக்கோங்க. சார்ட் வச்சுருக்கவங்க இங்கே இருக்கிற நம்பர்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியும். தென் இந்த 27 வரைக்கும் குரூப் இருக்குல்ல, இது தனியாக நம்ம பிரித்து டோட்டலாக நம்ம தனியாக பிரித்து குரூப்பாக கொடுத்துருக்கோம். அது என்னென்னா இப்படியும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நம்பர். எப்படின்னா 0 குரூப்னு சொல்கிறேன். இந்த குரூப்னால் என்ன? குரூப்னால் அது என்ன? எக்ஸாம்பிள் என்னென்னா, குரூப்னால் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு குரூப்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் நிறைய நம்பர்ஸ் இருக்கும். நார்மலாகவே ஒரு குரூப்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ ஏ குரூப், பி குரூப்னு தனித்தனி நம்ம பிரிக்கிறோம்ல. ஒரு கிளாஸ் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு ஸ்கூல் கிளாஸில் இப்போ 6வது கிளாஸ்ன்னு எடுத்திங்கன்னா 6வது கிளாஸில் 6வது குரூப்பில் ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ்னு பிரிச்சுருக்காங்கல்ல. அதே மாதிரி தான் இதுலேயும் நம்பரை நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். இப்படி பிரித்து கூட நீங்கள் நம்பரை ஃபாலோ பண்ணலாம். அந்த 3 கிளாஸ் இருக்கலாம். 3 கிளாஸில் யாரோ ஒருத்தர் ஃபஸ்ட் மார்க்கு நிறையா மார்க் எடுக்கலாம். ஏ கிளாஸாக, பி கிளாஸாக இருக்கலாம், இல்லை சி கிளாஸில். அதே தான் சேம் கான்செப்ட்டு. இதில் 0 குரூப்னு எடுத்திங்கன்னா 0 குரூப்பில் 0, 10, 20 3 டோட்டல் வரும். அதில் எது அதிகமாக நம்பர் வருது? இப்போ இந்த மந்த்து பாருங்கள், 20வது டோட்டல் 1 மட்டும் வந்துருக்குது. இப்போ 10 எங்கே போச்சு? 0 ரேர், அது வராது, ரொம்ப டிஃபிகல்ட்டு. டெஃபினட்டாக 20ல் இன்னொரு நம்பர் வரும், தென் 10 வரும். மந்த்லி இந்த மாதிரி குரூப் எடுத்துட்டிங்கன்னா, 0 குரூப் எடுத்துட்டிங்கன்னா 0, 10, 20 3 டோட்டல் ஃபாலோ பண்ணணும். இதில் ஒரு 5 நம்பர் வந்துடும் மந்த்லி. அடுத்து இல்லை நாங்கள் 1வது குரூப் எடுத்து ஃபாலோ பண்ணுறோன்னா 1, 11, 21. இல்லை பாருங்கள், இந்த மந்த் 1, 21 வந்துருக்கு. அடுத்து 2 எடுத்துன்னா 2, 12, 22. இல்லை பாருங்கள், இந்த மந்த் 1 கூட வரல.
இப்படி போன மந்த் எது கம்மியாக அடிச்சதோ, போன மந்த் வரலையோ அதில் தான் இந்த மந்த் வரும். அதனால தான் இந்த மந்த்து பார்த்திங்கன்னா 6 வந்துருக்குது. 330 ஒரு ரிசல்ட் வந்துச்சு. அது ஏன் வந்துச்சுன்னா, போன மந்த்து 6ங்கிற நம்பர் வரவே இல்லை. சாரி, வந்திருக்கு, இருந்தாலும் திரும்பவும் அதில் வந்துருச்சு. ஸோ இது விடுங்க, வேறு சொல்கிறேன் பாருங்கள். இன்னொரு நம்பர் மாட்டுச்சு. இங்கே பாருங்கள், 7வது குரூப் எடுத்துட்டிங்கன்னா 7, 17, 27 3 டோட்டல் வரும். போன மந்த்து பாருங்கள் 17 மட்டும் அடிச்சிருக்குது. அதுக்கு முந்தின மந்த் எடுத்துட்டிங்கன்னா 17 மட்டும் அடிச்சிருக்குது. அப்போ இந்த மந்த்து 7 போக போகுது. அப்போ அது என்ன நம்பர்? அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா உங்கள்கிட்ட இந்த சார்ட் இருக்கணும். ஸோ சார்ட் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் வாங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நாங்கள் கமெண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ 9ல் ஒரு நம்பர் வந்துச்சு, தொடர்ந்து இன்னொரு நம்பர் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 19 போகலாம், இல்லை திருப்பி 9 போகலாம். ஸோ பி கேர்ஃபுல். சார்ட் வச்சுருந்து ட்ரை பண்ணிக்கோங்க. தென் இந்த வரப்போகிற ரிசல்ட் ஆடா ஈவனா அதை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் இதோட மேட்ச் பண்ணி இன்னும் நம்பர் எடுத்துக்கலாம். அதுவும் வெரி சிம்பிள் தான். வரப்போகிற ரிசல்ட்டு ஆடா ஈவனா. இது பாருங்கள், நான் ஆட் ஈவன் ஒரு பேட்டர்ன் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆட்னா 1, 3, அதாவது 1 விட்டு ஒரு நம்பர் வர மாதிரி. 1 இருக்கா, 1க்கு அடுத்து 2 கூட்டணும், 2 கூட்டினா 3, 3க்கு அடுத்து 2 கூட்டினீங்க 5. இதெல்லாம் வந்து ஆட் நம்பர்ஸ், ஒற்றைப்படைன்னு சொல்லுவாங்க. இந்த மேக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அடுத்து ரெட்டைப்படைனா அது 2 2 கூடும். 0 + 2 2. இது பாருங்க, 2 + 2 4, 4 + 2 6, 6 + 2 8. இதெல்லாம் கூட்டி நான் ஒரு மெத்தட் போட்டிருக்கேன். இது மாதிரி நம்பர் வந்துட்டுருக்குது. எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், O + EEE கொடுத்துருக்கேன். ஓனா என்ன, ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்னால் இந்த நம்பர் இங்கே இருக்கிறவங்களாம் ஆடு வந்துடும். இப்போ டெய்லி வர ரிசல்ட் செக் பண்ணிங்கன்னா இந்த 4 பேட்டர்னில் தான் வந்துட்டுருக்குது. ஒன்றா 3 ஆடு வரலாம், இல்லை 3 ஈவன் வரலாம், இல்லை ஆடு 2 ஈவன், இல்லை 2 ஆடு 1 ஈவன். இவ்வளோதான். வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த மந்த் நான் லாஸ்ட் எடுத்தது இன்றைக்கி எடுக்கல, பழைய ரிசல்ட் அதாவது 080 வரைக்கும் எடுத்துருக்கிறேன். 080 ரிசல்ட் வந்தப்போ எத்தனை நாளைக்கு முன்னாடி செட் இங்கே எடுத்துருக்கேன். அது தாண்டி நிறைய ஸ்டெப் வந்திருக்கு. சார்ட் வேணுங்கிறவங்க வாங்க, இதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி இதையும் அனுப்பிவிட்றேன். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எக்ஸாம்பிள் போன மந்த்து பாருங்கள், அதிகமான நம்பர் உங்களுக்கு பார்த்தா தான் தெரியும். ஈவன் வந்தால் அடுத்து 3மே ஆடு வருது. அடுத்து ஈவன்னா இது பாருங்கள், ஈவன் நம்பர்ஸ். ஈவன்னா 2, 4, 6. ஈவன்னா இது தான். இங்கே பாருங்கள், இது வந்து நிறைய பேர்த்துக்கு புரியாது இந்த மெத்தட் வந்து. இது நீங்கள் கொஞ்சம் படிச்சிருந்தால் இந்த நம்பரை புரிஞ்சுக்கலாம். ஸோ 8வது வரைக்கும் படிச்சிருந்தாலும் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும், இந்த சார்ட் இது கூட்டுறோம்ல, டோட்டல் பண்ணுறோம்ல, இதுக்கு நீங்கள் படிக்கவே தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு கூட்டல் தெரிஞ்சால் போதும். பட் இதில் நம்பர் எடுக்கணும்னா நீங்கள் ஆட் ஈவன் தெரியணும். அப்படின்னா என்னென்னா அது ஒரு 6வது வரைக்கும் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளேயே சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஆட் நம்பர்னால் என்ன, ஈவன் நம்பர்னால் என்னென்னா நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. ஓகே, இந்த சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ விருப்பம் மட்டும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.